சங்கீதம் 91 அதிகாரம் 15 திருப்பாடல்கள் 91:15 வாசிக்கின்ற பொழுது அழகாய் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்திலே நானே அவனோட கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடுகிற பொழுது அவர்களுக்கு பதில் அளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிற ஒரு அருமையான சத்தியங்க. இந்த வார்த்தை நல்ல கவனிங்கள. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களை இக்கட்டான நிலையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆபத்து நேரிடுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதராய் வெளிப்படுகிறவராய் இருக்கிறாருங்க. ஆபத்தில் நம்மோடு கூட இருந்து நம்மை விடுவிக்கிற ஒரே ஒரு வல்லமை உள்ள நபர் யார் என்றால் நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் ஒருவராகவே இருக்கிறார். இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்குங்க. நான் அவனோட கூட இருந்து அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். நான் அவனை தப்புவிப்பேன், நான் அவனை கனப்படுத்துவேன். 4 விதமான காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். யாரெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமோ, தேவனை அண்டிக் கொள்ளுகிறோமோ அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற பதில் என்ன? நான் நிச்சயமாய் உனக்கு பதில் அளிப்பேன். 1வது காரியம். 2வது, நிச்சயமாய் நான் உன்னோட கூட இருப்பேன். 3வது, நிச்சயமாய் உன்னை தப்புவிப்பேன். 4வது, நிச்சயமாய் உன்னை கனப்படுத்துவேன். நீ கனப்படுத்தப்படுகிற பாத்திரம், நீ என்னால் தப்புவிக்கப்படுகிற பாத்திரம், நீ என்னால் ஆசீர்வதிக்கப்படுகிற பாத்திரம். உன் ஜெபம் என் காதுகளில் வருகிறது. உன் ஜெபத்திற்கு பதிலளிக்கக்கூடிய கிருபை நான் உனக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம். ஒரு யாரையுமே கைவிட மாட்டார். சில நேரங்களில் நினைக்கலாம், நான் நன்றாய் ஜெபிக்கிறேன், ஆனால் பதில் எனக்கு வரவில்லை. அழுது அழுது ஜெபிக்கிறேன், போராடி போராடி ஜெபிக்கிறேன். யாக்கோபை போல போராடுகிறேன், யோபுவை போல போராடுகிறேன், தானியேலை போல போராடுகிறேன், சீசர்களை போல போராடுகிறேன், என் தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு அற்புதம் வரலையே. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ கலங்காத, நீ பயப்படாத. கர்த்தர் உனக்கு பதில் தருகிறவராகவே இருக்கிறார். மறு உத்தரவு அருளி செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் தேவன் புறம்பே தள்ளுவது கிடையாது. யாரெல்லாம் தேவனை கூப்பிடுகிறார்களோ, குஷ்ட ரோகிகள் கூப்பிட்டார்கள், பார்வை அற்றவர்கள் கூப்பிட்டார்கள், தள்ளப்பட்டவர்கள் கூப்பிட்டார்கள், அருவருக்கு தக்கவர்கள் கூப்பிட்டார்கள், இல்லாதவர்கள் கூப்பிட்டார்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் கூப்பிட்டார்கள். வேதம் முழுக்க 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 தேவனை கூப்பிட்ட யாவரை கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்தினதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு இந்த காலையில் சொல்றேன், நீங்கள் தேவனை நம்பி வந்திருக்கிறபடியினாலே, அதிகாலை ஜெபத்திற்கு வந்திருக்கிறபடியினாலே நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதிலளித்து உங்களை அதிசயங்களை காண பண்ணுகிறவராகவே இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் காண்பீர்கள். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்பீர்கள். இன்றைக்கு அதிசயத்தை காண்பீர்கள். இன்றைக்கு உங்கள் கண்கள் திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால். ரிஷாகா லாமாதா லீகந்தரப. நான் விசுவாசித்து பேசுகிறேன், விசுவாசித்து பேசுகிறேன். இந்த வார்த்தை உங்கள் மீது நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஐயா, தப்பிக்க வழியே இல்லை, உண்மைதான். தப்பிக்க வழியே இல்லையே, உண்மைதான். உலகம் நெருக்கின நெருக்கடி எங்க போக தெரியல. பொருளாதாரத்தில் பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, வேலை பார்க்க முடியாத அளவுக்கு என் பலவீனங்கள் இருக்கிறது. வேலைக்கு போன நிம்மதி இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, உலகத்தில் நிம்மதி இல்லை, எங்க போனாலும் நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. ஒரு பக்தன் சொன்ன அளவு, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி? ஒரு இடத்துல நிம்மதி இல்லை. தப்புவிக்க வழி இல்லையே. நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்கிறேன், எவ்வளவு போராடி பார்க்கிறேன். வாழ்க்கை முழுக்க ஒளிந்து 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 பயணிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் அழைக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த அழைப்பில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். சாத்தான் துரத்தி கொண்டிருக்கலாம், வறுமை துரத்தி கொண்டிருக்கலாம், போர்க்களமாய் உங்கள் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கலாம். திரும்பி பார்த்தால் வேதனை, திரும்பி பார்த்தால் வேதனை துரத்தி கொண்டே இருக்கிறதோ. பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த வார்த்தை நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயால் அழைத்து கொண்டு வரப்பட்ட பொழுது அந்த ஜனங்களை
எகிப்தியர்கள் விரட்டுகிறார்கள், பார்வோன் விரட்டுகிறார், குதிரைப்படைகள் விரட்டுகிறது, தேர்ப்படைகள் விரட்டுகிறது, யானைப்படைகள் விரட்டுகிறது, அங்கிருக்கிற ஆயுதங்களோடு எல்லா போர் படையாளர்களும் விரட்டுகிறார்கள். பயந்து 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 கூக்குரலிடுகிறார்கள், ஆண்டவரே 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 என்று சொல்லி கூக்குரலிடுகிறார்கள். யாத்ராகமம் 14:10 வாசிக்கிறோமே, என் ஆண்டவரே எங்களை விடுவிப்பீராக என்று கூக்குரலிடுகிறார்கள். கதறுறாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. சத்தம் கேட்கப்படுகிறது, தேவ சமூகத்தில் கேட்கப்படுகிறது. அந்த வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர்கள் தங்களுக்கு பின்னே வருகிறதை காண்கிறார்கள். மிகவும் பயந்து போனார்கள் அவர்கள். பிரச்சனை பார்க்க பார்க்க பயந்தான், பிரச்சனை பார்க்க பார்க்க பயந்தான். அதை பார்க்க, அதை நினைக்க, அதை வாயில பேச பயம் பெருகிக் கொண்டே போகிறது. ஏன்னா கண்ணு முன்னால் இருக்கிறது பிரச்சனை தானே, தினம் அதை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அதை பார்த்தார்கள், பயந்தார்கள், பார்த்தார்கள், பயந்தார்கள். எகிப்தியர்கள் விரட்டுவதை திரும்பி திரும்பி பார்த்து பயந்தார்கள். பிரச்சனையை திரும்பி திரும்பி பார்த்து பயப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காய் செங்கடல் பிளக்கப்படுகிறது, உங்களுக்காய் செங்கடல் பிளக்கப்படுகிறது, உங்களுக்காய் செங்கடல் பிளக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால கலங்காதிருங்கள். இன்றைக்கு அந்த அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். வேத சத்தியம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. அவங்க ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்களா, ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிட்டார்களா? இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் இயேசுவின் நாமத்தினால. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ கூப்பிடுகிற சத்தம் உன் கணவரின் காதுக்கு எட்டாமல் இருக்கலாம், உன் மனைவியின் காதுக்கு எட்டாமல் இருக்கலாம், உன் எஜமானின் காதுக்கு எட்டாமல் இருக்கலாம், உன் பிள்ளையின் காதுக்கு எட்டாமல் இருக்கலாம், உன் பெற்றோரின் காதுக்கு எட்டாமல் இருக்கலாம், உன் சமுதாயத்தின் காதுக்கு, உன் திருச்சபையின் காதுக்கு, உன் மேலிருக்கிற அதிகாரிகளின் காதுக்கு எட்டாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய காதுக்கு நிச்சயமாய் எட்டுகிறதா இருக்கிறது. பரலோகத்தின் தேவன் காதுகளை திறந்து வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். உலகம் காதுகளை அடைத்துக் கொண்டாலும் ஆண்டவர் காதுகளை திறந்து வைத்திருக்கிறபடினாலே உன் ஜெபம் கேட்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. ரீகன்னா ரஷகா லிபாலகா இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கப்படும். பயப்படாத, தைரியமாய் நீங்கள் இருங்கள். உண்டாக்கினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், வழி நடத்துகிறவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் உண்மை உள்ளவருங்க, அவர் உண்மை உள்ளவர். நம்ம உண்மையாய் இல்லாவிட்டாலும் நமக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கலங்காதிருங்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு நீங்கள் தப்புவிக்கப்படுகிற நாள் இந்த நாளாய் இருக்கிறது. ஆண்டவரை கனப்படுத்தி கொண்டிருக்கிறார். கலங்காதீங்க. அப்படி கண்களை மூடி ஏசப்பட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜெபத்திற்கு பதில் தந்ததற்காய் ஆண்டவரை நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒப்புக் கொடுப்போமா? என் ஜெபத்தை கேட்டவரே, என் ஜெபத்தை கேட்டவரே, ஆண்டவரே இன்றைக்கு பதில் தந்தவரே, நாங்கள் விசுவாசித்து நாங்கள் பேசுகிறோம், இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி. பிதாவே, இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்புக் கொண்டிருக்கிறேன். இந்த தேவனின் ஆசீர்வாதம் பிள்ளைங்க மேலே இறங்குவதாக. ஐயா, எத்தனை தடைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பொழுது என் ஆண்டவரை நீங்கள் சொன்னீங்களே, நான் என் பிள்ளைகளை தப்புவிப்பேன், என் பிள்ளைகளை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி இன்றைக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிள்ளைங்க பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.